நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கமெண்ட் கொடுக்கறது மூலமாக ஒரு வீடியோவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஓப்பன் ஏஐயோட புது டூலே அதுதான். ஏன்னா அவங்க சோரா அப்படிங்கிற ஒரு டூலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறது மூலமாக, அதாவது எனக்கு இப்படி வேணும் அப்படி நீங்கள் சொல்கிறது மூலமாக அதுவே வந்து உங்களுக்கு 1 மினிட் வீடியோவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேருக்கு வந்து இந்த சாட் ஜிபிடி அப்படின்னால என்னன்னு தெரியல. ஓப்பன் ஏஐ கம்பெனியோட சாட் ஜிபிடி அப்படிங்கிற டூலை பயன்படுத்தி நம்ம வந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதுக்குண்டான ஆன்சர் வந்து அந்த சாட் ஜிபிடி கொடுக்கும். அது எப்படின்ட்டு நீங்கள் லைவ் ப்ரூஃபோட பார்க்கலாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் சாட் ஜிபிடி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதும் உங்களோட ஜிமெயில் கொடுத்து அந்த ஆப் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே இதில் கொடுக்கும்போது கவனிங்க, அதில் மெசேஜ்ன்னு இருக்கு பாருங்கள். அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் டைப் பண்ணுறேன். இப்போ ஹவு டு மேக் சிக்கன் கறி அப்படின்னு வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லுது பாருங்கள், அது எந்தெந்த ரெசிபி எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பக்காவான இன்ஸ்டண்ட்டாகவே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராமிங் டூல் கொஸ்டின் கேட்டாலும் அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ நான் வந்து பேலண்ட்ரோ ப்ரோக்ராம் வந்து நான் கேட்குறேன். அதுக்கு அவங்க எப்படி வந்து உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ பேலண்ட்ரோ ப்ரோக்ராம் வந்து நம்ம கேட்ட அடுத்த நிமிஷமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இதுதான் சாட் ஜிபிடி. ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சோரா. ஸோ சோரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே ஏஐ வீடியோவாக வந்து நமக்கு கொடுக்குது. அதுதான் வந்து அவங்களோட புது டூலை வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த ஓப்பன் ஏஐயோட நெக்ஸ்ட் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த நம்மளோட சோரா. ஸோ சோராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துரும். ஸோ அதான் இதோட ஒர்க்கு. இந்த ஏஐ பெர்ஃபார்மன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாசிட்டிவ் தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. கொஞ்சம் சில நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ரஷ்மிகா மந்தானாவோட ஃபேஸ் மார்பிங் வீடியோ வந்து இன்டர்நெட்டில் வைரல் ஆச்சுல. ஸோ அதுவுமே வந்து ஏஐ மூலமாக தான் வந்து அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இதில் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ நம்ம எது எடுத்துக்கணுங்கிற பொறுத்து நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் பார்க்குற இந்த இமேஜ் வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ண தான். ஒரு ஐஸ்லாண்ட் மேலே ஒரு எலிஃபெண்ட் வந்து நடந்து வர்ற மாதிரியே நம்ம வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து ஜென்ரேட் ஆகி வீடியோவே ஜென்ரேட் ஆகுது. இது மட்டும் இல்லை, இதுக்கு எக்ஸாம்பிளாக நிறைய இருக்குது. ஒரு பர்சன் வந்து ஸ்கையில் உட்காந்து புக் ரீட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின், அதாவது நீங்கள் வந்து கமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணி தரதும் இந்த ஓப்பன் சோராவோட, அதாவது ஓப்பன் ஏஐயோட சோராவோட வேலை. ஸோ இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஓப்பன் ஏஐயோட சோரா வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்படி ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்க சைட்லேருந்து டெக்னிக்கலாக வந்து ஒரு டெவலப்மெண்ட் தான் போயிட்டுருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஓப்பன் ஏஐயோட சோரா வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து ப்ரீமியம் யூசர்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஒரு சில யூசர்ஸ் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன் ஆன் டெக்ஃப்ளெக்ஸ் தமிழ்.